திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இசை என்பது ஒரு முக்கியமான அங்கம் தமிழ் சினிமாவில். அப்படி இருக்கக்கூடிய இசை ரொம்ப மனசை ரொம்ப டச் பண்ணிட்ட சமயத்தில் போய்டும். அதாவது என்னென்னா, இசைனா வெறும் பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதோ ஒரு பாட்டு வந்தது அப்படின்னு இல்லாமல் மனசை ரொம்ப டச் பண்ணிவிடும். நமக்கு எமோஷனை வந்து கிளப்பி விட்டுரும். நமக்குள்ளே வந்து ஒரு கண்ணீரை வர வச்சிரும். இப்படிலாம் வந்து ஏகப்பட்ட இசையமைப்பாளர்கள், அதாவது ரொம்ப வருஷமாக நான் சொல்கிறது வந்து பல ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் நிறைய இசையமைப்பாளர் இருந்தாங்க. அது வந்து இப்போது பியு சின்னப்பா காலத்துலேருந்து நான் சொல்கிறேன். பியு சின்னப்பா காலத்துலேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேவி மகாதேவன் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து நமது மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள், இசைஞானி இளையராஜா அவர்கள், அதுக்கப்புறம் இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான், தேனிசை தென்றல் தேவா, இந்த மாதிரி வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட பேர் மியூசிக் அப்படிங்கிறதுல ஜாம்பவான்கள் நிறைய பேர் இருந்தாங்க. நல்ல நல்ல இசையமைப்பாளர், சங்கர் கணேஷாக இருக்கட்டும், சந்திரபோஸாக இருக்கட்டும், எல்லாருமே அற்புதமான இசையமைப்பாளர். அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருந்தது. டி ராஜேந்திர அவர்கள், ஏங்கப்பா எத்தனை படங்கள். அது மாதிரி வந்து மியூசிக் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. சினிமாவில் இன்னுமே புரியாத ஒரு விஷயம், அதாவது என்னென்னா, நான் சொல்லுவேன், அதாவது இப்போ சினிமாவை நான் ஆராய்ஞ்சு பேசுகிறதுக்கு ஓகே, ஓரளவுக்கு இந்த சீன் எப்படி இருக்கு, அந்த ஷாட் எப்படி இருக்குன்னு. ஒரு மியூசிக் வந்து இப்போ இப்படி தான் வரணுங்கிறத எப்படி அவங்க டிசைட் பண்ணாங்க அப்படிங்கிறது இன்னுமே ஒரு சொப்பனமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி மியூசிக் இப்போ வரைக்கும் அனிருத் மியூசிக் போட்ட வரைக்கும் அந்த இடம் வரும்போது அந்த ரிதம் கேட்குதுல்ல, அந்த உபேந்திரா என்ட்ரி ஆகும்போது தகதோம் தக 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 தகதோம் அப்படின்னா அப்படியே கேட்டே இருக்கும்போது இது அந்த மாதிரி ஒரு விஷயம். அது வந்து மியூசிக்குன்னே தனியான ஒரு சிறப்பு. இந்த மியூசிக்குன்னே தனியான ஒரு சிறப்பு இருக்கும் பொழுது இல்லை, அந்த வகையில் நிறைய படங்கள் இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து 1000க்கும் மேற்பட்ட படங்கள் வந்து மியூசிக் பண்ணிட்டார். 1000க்கும் மேற்பட்ட படங்கள். ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இசைஞானி இளையராஜா வந்து ஒரு வருடத்திற்கு 56 படம் 57 படம்லாம் அடித்து நிரப்பியிருக்கார். பயங்கரமாக நிரப்பியிருக்கார். அது வந்து ஒரு ஆளுமை அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அவர் சொல்லுவார், வருஷத்துக்கு 56 வாரம் இருக்கும். நான் வந்து 52 படம் 54 படம் பண்ணியிருக்கேன். வாரத்துக்கு ஒன்றுன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஒரு வாரம் அதுன்னு கேப் இருந்தது அப்படின்னு அப்படி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பிஸியாக இருந்திருக்கேன். ஸோ அப்படி பிஸியாக இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சைமல்டேனியஸாக வந்து ஒரு 89ல் ஒரு அற்புதமான மியூசிக் டைரக்டர் வந்து தமிழ் சினிமாவில் வந்து அறிமுகமானார். அவர் தான் வைகாசி பிறந்தாஸ் மூலியமாக வந்த நமது தேனிசை தென்றல் தேவா அவர்கள். அற்புதமான இசையமைப்பாளர். ஏராளமான திரைப்படங்கள், அதாவது என்னென்னா இன்னும், அதாவது நாட்டுப்புற இசைனா ஒரு ஃபோக் சாங்கிறதையும் ஒரு மிக்சிங்கையும் வந்து எப்படி ராஜா சார் கொண்டு வந்தார், அது மாதிரி வந்து இந்த பக்கம் தேவா சார் வந்து கானா பாடல்கள் அப்படிங்கிறது மூலிமா வந்து இன்னும் எளிமையாக மக்கள் மனதில் பூந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பாமரனும் பாடலாம் அப்படின்னு சொன்னது இசைஞானி இளையராஜா. ஆனால் அதே சமயத்தில் இவர் வந்து இன்னும் பாமரன் விட நார்மலாக தொழிலாளிகள் ரொம்ப டெய்லி வேஸில் இருக்கும், அவங்கெல்லாம் பாட ஆரம்பிக்கிறதோட சும்மா முணுமுணுக்கிறதையே பாட்டா, அது மாதிரி அதே வந்த சனங்க அது மாதிரி இது ஒரு கானா. இந்த கானாவை நமக்கு வந்து திரைப்படத்துக்கு மிகப்பெரிய லெவலில் அறிமுகப்படுத்துனது வந்து தேனிசை தென்றல் தேவா அவர்கள் தான். பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து சொன்னார், வந்து சிறு வயதில் இந்த போர்ட்ரஸ்ட்டில் நிறைய பேர் வந்து இந்த கூலி தொழிலாளிகள் வந்து வேலை செய்யும்போது அவங்களுடைய அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு பாடுறது தான் இந்த கானா பாடல். அந்த இதெல்லாம் ஏற்றி வைக்கும்போது அப்படி அப்படின்னு நல்லா அப்படின்னா அந்த இதுதான் அப்படி தூக்குற போது அப்படி தம் கட்டிடு, அந்த மாதிரி தான் இந்த பாட்டெல்லாம் ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி வந்து ஏராளமான பாடல்கள் பண்ணியிருக்காரு. அவருடைய மிகப்பெரிய சாதனை அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து அது எதை சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வருஷத்தில் மற்ற இசையமைப்பாளர்களுக்கு பயங்கரமான ஒரு டவுன்ஃபால் அப்படின்னு தான் சொல்லலாம். 1997 ஒரு வருடத்தில் 37 திரைப்படங்கள் பண்ணியிருக்கார். 37 ஃபிலிம்ஸ். ஒரு தீபாவளி ரிலீஸ் ஆச்சுன்னா 8 படம் ரிலீஸ் ஆனால் 8 படமே தேவா சார் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பீக்கில் இருந்தார். அப்போது தேவா சார்கிட்ட கேட்டிருக்காங்க, சார் 37 படம் பண்ணியிருக்கேன் எப்படி சார்னா, அவர் சொன்னார், இந்த உழைப்புங்கிறது என்னுடைய உழைப்பு மட்டுமே இல்லை, என் தம்பிங்க சபேஷ் முரளி அவங்களும் இந்த உழைப்பில் வந்து ஒரு முக்கிய பங்கு அவங்களாம் இருந்தது தான் அப்படின்னா. அப்போ சபேஷன முரளியை நான் வந்து பார்க்குறப்போ அவங்கள்ட்ட ஒரு சில விஷயம் கேட்டேன், எப்படி இருந்தது அந்த காலகட்டம்னா, ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூரியன் படத்தில் கொடுக்கும்போது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் டக்குன்னு ரெடி பண்ணோம். சபேஷ் முரளி தான் பின்னணி இசைங்கிறது நிறைய படத்துக்கு பண்ணேன். தேவா சாருக்கு மியூசிக் பண்ணுறதுக்கே டைம் இருக்காது. அந்த அளவுக்கு வந்து பயங்கர பீக்கில் இருந்தார். ஸோ அந்த டைம்லேருந்து சபேஷ் முரளி அவருடைய அந்த துணை அண்ணன் தம்பின்னு, அதான் சொன்னேன், இண்டஸ்ட்ரியில்
ஒரு அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து இருக்கணுங்கிறத படமாக பார்த்தது விக்ரமன் படத்தில் பார்த்துருக்கோம். அண்ணன் தம்பி எல்லாரும் ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி லிங்குசாமி சார் படம் ஆனந்தம்ல கூட பார்த்துருக்கோம். ஆனால் லைவாக பார்த்தது அப்படிங்கிறது என்னென்னா அது நம்ம தேனிசி தென்றல் தேவா அவர்களுடைய அந்த ஃபேமிலியை தான். இன்ன வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் அண்ணனை எப்போவுமே மதிக்கக்கூடிய தம்பி, தம்பிக்காக எதையுமே செய்யக்கூடிய அண்ணன். இந்த படத்தில் டயலாக் வர மாதிரி தான் உண்மையிலேயே. அது தம்பிக்கு வந்து தம்பி சாப்பிட்டானா, இது நான் லைவாக பார்த்தேன், தம்பி சாப்பிட்டாப்லையா, சரி ஓகே அப்படின்னாரு. அதே மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு நம்ம ரெடியாக இல்லாமா, இதெல்லாம் நான் வந்து அவங்களோட கச்சேரி போகும்போது நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இன்று வரை அந்த மரியாதையும் சரி பாசமும் சரி அல்டிமேட்டாக இருக்கிற விஷயம். ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நபர் தேனிசி தென்றல் தேவா அவர்கள். அவருடைய சாதனை அந்த 97 37 படம் அப்படிங்கிறது மாபெரும் சாதனை. ஸோ இப்போ வரைக்கும் இன்னும் தொடர்ந்து நிறைய படங்களுக்கு வந்து மியூசிக் பண்ணார். இப்போ ரொம்ப வித்தியாசமான ஒரு கர்நாடிக் மியூசிக் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் தேனிசி தென்றல் தேவா அவர்கள் நம்ம கானான்னு கேட்டிருப்போம். அவர் ஆனால் நிறைய பக்தி பாடல்கள் பண்ணியிருக்காருங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரில. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட பக்தி பாடல்கள் பண்ணியிருக்காரு. ஸோ கர்நாடிக் மியூசிக்கில் ஒரு படம் ஃபுல் ஃபிலிம் ஒய்ஜி மகேந்திரன் சார் நடிச்சிருக்காரு, சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணியிருக்காரு. விரைவில் வரப்போகுது அந்த படம். அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தேவா சாருடைய அந்த இன்னொரு பரிமாணம் என்னன்னு. கிட்டத்தட்ட அவர் சொல்கிறார் வருஷத்துக்கு 56 வாரம் இருக்கும். நான் வந்து 52 படம் 54 படம் பண்ணியிருக்கேன். வாரத்துக்கு ஒன்றுன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஒரு வாரம் அதுன்னு கேப் இருந்தது அப்படின்னு அப்படி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பிஸியாக இருந்திருக்கேன். ஸோ அப்படி பிஸியாக இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சைமல்டேனியஸாக வந்து ஒரு 89ல் ஒரு அற்புதமான மியூசிக் டைரக்டர் வந்து தமிழ் சினிமாவில் வந்து அறிமுகமானார். அவர் தான் வைகாசி பிறந்தாஸ் மூலிமா வந்த நமது தேனிசி தென்றல் தேவா அவர்கள். அற்புதமான இசையமைப்பாளர், ஏராளமான திரைப்படங்கள். அதாவது என்னென்னா இன்னும் அதாவது நாட்டுப்புற இசைனா ஒரு ஃபோக் சாங்கிறதையும் ஒரு மிக்சிங்கையும் வந்து எப்படி ராஜா சார் கொண்டு வந்தாரோ அது மாதிரி வந்து இந்த பக்கம் தேவா சார் வந்து கானா பாடல்கள் அப்படிங்கிறது மூலிமா வந்து இன்னும் எளிமையாக மக்கள் மனதில் பூந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பாமரனும் பாடலாம் அப்படின்னு சொன்னது இசைஞானி இளையராஜா. ஆனால் அதே சமயத்தில் இவர் வந்து இன்னும் பாமரன் விட நார்மலாக தொழிலாளிகள் ரொம்ப டெய்லி வேஸில் இருக்கும் அவங்கெல்லாம் பாட ஆரம்பிக்கிறதோட சும்மா முணுமுணுக்கிறதையே பாட்டா அது மாதிரி வந்து வந்த சனங்க அது மாதிரி இது ஒரு கானா. இந்த கானாவை நமக்கு வந்து திரைப்படத்துக்கு மிகப்பெரிய லெவலில் அறிமுகப்படுத்துனது வந்து திரு தேனிசி தென்றல் தேவா அவர்கள் தான். பெரிய வந்து சொன்னார் வந்து சிறு வயதில் இந்த போர்ட்ரஸ்ட்டில் நிறைய பேர் வந்து இந்த கூலி தொழிலாளிகள் வந்து வேலை செய்யும்போது அவங்களுடைய அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு பாடுறது தான் இந்த கானா பாடல். அந்த இதெல்லாம் ஏற்றி வைக்கும்போது அப்படி அப்படின்னு நல்லா அப்படின்னா அந்த இதுதான் அப்படி தூக்குற போது அப்படி தம் கட்டிடு அந்த மாதிரி தான் இந்த பாட்டெல்லாம் ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக பார்க்கலாம். அது வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.